பெருமக்களை எப்போதும் ஒரு ஞாபகத்தை நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொன்னால் முஃமின்களுடைய பண்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? அதை குறித்து கவலை வேண்டும். ஒரு மாத காலம் நாம் அல்லாஹ்விற்காக நோன்பு இருந்தோம், பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம். இதெல்லாம் எல்லாம் ஹலாலாக ஆக்கி தந்தானோ, இதெல்லாம் உங்களுக்கு ஜாயிஸ், நீங்க செய்யலாம் என்று அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலாக ஆக்கி தந்தானோ அதையெல்லாம் காலை 4:59 தொடங்கி கடைசி 6:24 வரை நாம் ஹராமாக்கி கொண்டோம். அதன் மூலம் கிடைக்கப்படுகிற வெகுமதிகள் ஏராளம் என்பதை நாம் உணர்ந்தோம். அதனால் அந்த ஒரு மாத காலம் ரொம்ப கவனமாக இருந்தோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பெருகெடுத்து ஓடிய மாதம் அது. மகுபரத்தை வைத்து பேசினார்கள். அந்த மகுபரத்தெல்லாம் கிடைக்கப்பட்ட பாக்கியமான மாதம் அது. நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்த பாக்கியமான ரமதான் அது. அந்த பெரும் பாக்கியமான ரமதான் நம்மை விட்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால் உறவுகளை அரவணைக்க தூண்டிய மாதம் அது. சும்மா இருந்தா ஒரு 10 ரூபாய் சரக்கா செய்வோம் அப்படின்னு சரக்கா செய்ய வைத்த மாதம் அது. கண்டிக்கு போன ஒரு நோம்பாளிக்கு 2 சம்சா வாங்கிட்டு போனா என்ன கூட பாக்கிய நன்மை இருக்குது, நோம்பாளிக்கு கிடைப்பது கூட கூலி உண்டல்லவா என்று தன்னுடைய ஜோபில் இருக்கிற எடுத்து 2 சம்சா வாங்கி வாங்கிட்டு போய் நோம்பாளிகளுக்கு கொடுத்து ஆனந்தப்பட்ட மாதம் அது. அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா என்று சலாத்தை சொல்லி 10 ரஹ்மத்து, 10 பாவ மன்னிப்பு, 10 தரஜா, இதுவெல்லாம் கிடைக்கப்பெற்ற பாக்கியமான ரமலான் மாதம் நம்மை விட்டு விடைபெற்று விட்டது. ஒரு நியமத்தை நம்மளை விட்டு போகுதுன்னா நம்ம என்ன செய்யணும்? கவலைப்படணும்.